ஆதியாகம் 18வது அதிகாரம் 1-4 வசனம். ஆதியாகம் 18:1-4 பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. போதும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? அப்ரஹாம் நம்மளுக்கு தெரியும், நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம். அவர் என்ன பண்றாரு? என்னை விட்டு கடந்து போக வேண்டாம். என்ன சொல்றாரு? கடந்து போக வேண்டாம். நாம் என்ன சொல்லணும்? தேவனே, என்னை விட்டு வெளிகாதீங்க, என்னை கைவிடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது போல ஆண்டவர் என்ன, அப்ரஹாம் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே கடந்து போவாதீங்க. நீங்க கடந்து போயிட்டீங்கன்னா இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு வராது. எங்க வீட்டில் என்ன பண்ணுங்க? அப்பம் புசிங்க, தண்ணீர் குடிங்க, இந்த இடத்துலவே நீங்க இருங்க. நான் போய் என்ன பண்றேன்? அப்பம் சுட்டு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்றாரு. அல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்றாரு? அப்பம் சுட்டாரு, எடுத்துட்டு வந்தாரு, அவன் கால்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுத்தாரு. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாருன்னா, சாராளை பார்த்து சொல்றாரு. அப்ரஹாம் பார்த்து, சாராளு ஒரு கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சாராள் என்ன பண்ணா? நெகிக்கிறான். என்னன்னா, எனக்கு வயசாச்சு, ஸ்திரீகளுக்குள்ளே வெளிப்பாடெல்லாம் நின்று போச்சு, ஆனா இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்றா? சாராள் நெகிக்கிறான். ஆனா இவர் சொல்றாரு, சாராள் என்ன பண்றா? நெகிக்கிறா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றா, இல்ல ஆண்டவரே, நான் நெகிக்கல அப்படின்னு போய் சொல்றான். அல்லேலூயா அப்படின்னு சொல்லுங்க. அதே 18:18 நான் பார்க்கும்போது கூட பரிசுத்தவான்களுக்கு தேவன் செய்யற காரியங்களை ஒவ்வொன்றும் அவர் வெளிப்படுத்தாம ஒரு காரியம் கூட செய்ய மாட்டாரு. பரிசுத்தவான்கள்ல இருக்கிற நமக்கு நாளைக்கு ஏதாவது நம்ம குடும்பங்களவோ, நம்ம சபையிலவோ, நம்ம தேசத்துலவோ நடக்கும் போது ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நம்மளுக்கு வெளிப்படாம ஒரு காரியம் அவர் செய்ய மாட்டார். அது போலதான் சாதோம் கோமேர் பட்டணம் அழிக்கும் போது கூட தேவன் என்ன பண்றாரு? அது நீங்க பாருங்க. 18, 12, 13 நீங்க பார்க்கும்போது இல்லை, அது சாராள் இருக்குது. நெகிக்கிற பாருங்க. 18, 12, 13 படிச்சு பாருங்க. சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே. அல்லேலூயா. பாருங்க, அப்ரஹாம் சாராள் என்ன பண்றா? நான் வயசாயிடுச்சு, எனக்கு இப்போ இனிமே பிள்ளை பெருக்குமா அப்படின்றாரு. அது ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவரால் ஆகாத காரியம் ஏதாவது உண்டோ அப்படின்னு நீங்க கீழே படிச்சுட்டு போகும்போது சொல்றாரு, என்ன ஆண்டவரால் ஆகாத காரியம் ஏதாவது உண்டோ அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஆதியாகம் 18:16 பாருங்க. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களுடனே கூட போய் வழி விட்டு அனுப்பினான். பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களுடனே கூட போய் வழி விட்டு அனுப்பினான். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப சாதோமு கோமேர பட்டணம் அழிக்கிறார் அப்படின்னு சொல்லி யாருக்கு தெரியும்னா, தேவனுக்கு தெரியும். தூதர்கள் அனுப்பி இருக்கிறாரு. அப்புறம் 18:18 நீங்க பார்க்கும்போது, அப்போ பரிசுத்தவானாகிய நீதிமானாகிய விசுவாசமா இருக்கிற ஒரு தகப்பன் அவர்கிட்ட என்ன பண்ணாரு? தூதர்கள் சொல்றாரு. என்னன்னா பாருங்க, நான் செய்ய போகின்றதே அப்ரகாமுக்கு மறிப்பேனோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு மேல நம்மளுக்கு தெரியும், அப்ரஹாம் என்ன பண்றாரு? சாதோமு கோமேர பட்டத்துல யார் இருந்தாரு? லோத்து இருந்தாரு. லோத்துக்காக இவர் பரிந்து பேசினாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அது பரிந்து பேசும்போது சாதோம் கோமேர பட்டணம் அழியும் போது லோத்தன் என்ன பண்றாருன்னா, தூதர்களை போய் அந்த லோத்து குடும்பம்னு கூட அந்த சாதோம கோமேர பட்டணத்தை விட்டு வெளியில கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அதே ஆதியாகம் 18:16 பாருங்க. பின்பு அந்த புருஷர்கள் எழுந்து அவிடம் விட்டு சோதோமை நோக்கி
நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவனோடனே கூட போனார் ஒளிவிட்டு அனுப்பினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போலதான் தேவன் பிள்ளைகளானா நம்மளுக்கு என்ன பண்ணாரு, தேவன் ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், நம்மளோட இருக்கிற தேவனா இருக்கிறார், நம்ம போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமின் தேவன் நம்ம தேவனாக இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபான தேவன் நம்ம தேவனாக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல யாக்கோபு கூட நீங்க பார்க்கும்போது ஆதியாக 32, 24, 28, 24 இருந்து நீங்க பார்க்கும்போது யாக்கோபு கூட அவர் என்ன பண்றாரு, நீர் ஆசீர்வதித்தால் ஒளிய ஒண்ணு நான் விடுவேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, யாக்கோபு என்ன பண்றாரு, ஆண்டவர் பிடித்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்ப என்ன பண்றாரு, ராத்திரெல்லாம் அவர் என்ன பண்றாரு, அவர் அண்ணனுக்கு பயந்து ஏசாக்கு பயந்து அவரு பிடித்து கொள்ளும் போது அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்னை ஆசீர்வதித்தால் வழியா நான் விடே அப்படின்னு சொல்லி பிடிக்கும் போது அவர் என்ன பண்றாரு, இஸ்ராவேல் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேரு விடுறார் அப்படின்னு சொல்லி 32, 24 28 வரை படிங்க. ಆಸ್ತಿ ಎಲ್ಲವನ್ನು ದಾಟಿಸಿದ ಮೇಲೆ மைக் இருக்கா? மைக் இதா? பின்பு யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி மேற்கொள்ளாதவைகளை கண்டு அவனுடைய தொடை சந்தையை தொட்டார். அதனால் அவனுடைய போராடுகையில் யாக்கோப்பின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். ஆமென், அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணாரு, போராடுறாரு. ஏன்னா யாக்கோபு என்ன பண்ணாரு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி போராடுறாரு. அவர் இஸ்ரேல்னு சொல்லி என்ன பண்ணாரு, அவருக்கு பேரு கூட வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல தேவச்சனமாகி நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் பாதத்துல போராடுறவங்களாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் நம்ம விடவே கூடாது. அப்ரஹாம் என்ன பண்ணாருன்னா, எனக்கு கடந்து போவாதீங்கன்றார். கன்னடல என்னது கடந்து போவாதீங்கன்றது, ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಡ, ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಡ அப்படின்னு சொல்லி எப்படி அப்ரஹாம் எப்படி அந்த போராடினாரோ அதே போல யாக்கோபு கூட என்ன பண்றாருன்னா, என் ஆசீர்வதித்தால் ஒளிய உன்னை விடு அப்படின்னு சொல்லி அவர் போராடி கொண்டு இருக்கிறார். அது போலதான் நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனை விட்டு அது என் ஆசீர்வதித்தால் ஒளிய உன்னை விடுன்னு சொல்லி எப்படி யாக்கோபு போராடினாரோ அது போலதான் நம்ம கூட போராடின ஆண்டவர் பாதத்துல. நம்ம ஒரு நாள் வருது, ஒரு நாள் வராம இருக்கிறது, ஒரு நாள் ஜெபிக்கிறது, ஒரு நாள் ஜெபிக்காம இருக்கிறது, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யறது, இப்படி எல்லாம் வேதத்தை படிக்காம இருக்கிறது, அதன்படி நடக்காம இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும் போது நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. ஏன்னா கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம ஒரு போராட்டம், ஒரு யுத்தம் நம்மளுக்கு இருக்கணும். அல்லேலூயா. அப்படி போராடும் போதுதான் நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு பாத்தீங்களா, இந்த உலகத்துல அநேக உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடனு கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயிக்கிறேன்னு சொன்ன தேவன் நம்ம இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும்னா நம்மளுக்கு போராட்டம் இருக்கணும். அல்லேலூயா. போராட்டம், இது எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் தேவனை விட்டு நம்ம வெளிக்க கூடாது. இரண்டாவதாக நீங்க பார்க்க, முதலாவதாக நம்மளை கடந்து போக விடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, யாரு கடந்து போக விடக்கூடாது, தேவனே. ஆண்டவரே எனக்கு கடந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி அப்ரஹாம் எப்படி நின்றாரோ அது போல நம்ம நிக்கணும். நான் என்னை ஜெபிக்காம, நான் ஆசீர்வாதிக்காம என்னை விட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, போக கூடாது. ஒரு வர்றீங்களா, சபைக்கு வர்றீங்களா, வீட்டுல ஜெபம் பண்றீங்களா, நீங்க எப்படி ஜெபிக்கணும், ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறவரே, நீர் பேசுறவரே, உங்களை நான் பார்க்கிறவரே, நான் போக மாட்டேன். ஆனா ஒரே நேரம் ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ, ஒரு நாளோ 2 நாள்ல இது நடக்கிற காரியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், ஒரு போராட்டம் நம்மளுக்கு வேணும். ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடு கட்டும் போது எவ்வளவு ஒரு போராட்டம் இருக்கும். எவ்வளோ கடனோ அதோ இதோ வாங்கி நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம என்ன பண்றோம், வீடு கட்டுறோம். அதே போல தேவனோட ராஜ்யம் நாம் கட்டணும்னா, தேவனுக்காக நம்ம வாழணும்னா போராடாம நம்ம எது செய்ய முடியாது. இந்த உலக பிரகாரமான வீடு கட்டும் போது அது நின்றுடுச்சுன்னா ஜனங்கள் சிரிப்பாங்க. கடன் ஆயிடுச்சு, கடன் கட்டணும், வட்டி கட்டணும், லோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பிரயாசம். நம்ம எந்தெந்த பேங்குக்கு கூப்பிடுறாங்களோ, எங்கெங்க கூப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ண பிரயாசப்பட்டு நம்ம போறோம் இல்லைங்களா. அதே போல நம்ம தேவனோட ராஜ்யத்துக்கு நம்ம போகிறோம்னா நம்மளுக்கு போராட்டம் இல்லாம நம்ம சந்தோஷமா நம்ம போக முடியுமா? நினைச்சு பாருங்க. வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கோ திருமணம் செஞ்சிருக்கிறவங்களுக்கோ தெரியும் போராட்டம்னா எப்படி. அதே போலதான் போராட்டம் இந்த உலகத்துல தேவனுக்காக ஒரு போராட்டம் நமக்கு இருக்கணும். தேவனுக்காக நம்ம போராடணும். அப்படி போராடும் போது நீங்க போக கூடாது, என்னை விட்டு என்னை கடந்து போவாதீங்க, எனக்கு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போங்க.
அப்படின்னு சொல்லி அபிரகாம் பிடிச்சாரு. அப்ப என்ன பண்ணாரு, அவர் சொன்னாரு, உற்பத்தி காலத்துல என்ன ஆகுது, சாராளு ஒரு குழந்தை ஆகும் அப்படின்னு சொன்னார். அதே போல நடந்தது. அதே போல சாதோம் கோமேர பட்டத்துக்காக அவர் என்ன பண்ணார், போராடினார். யாரு, ஆபிரகாம். சாதோம கோமேர பட்டத்துல லோத்தனை விடுவித்தார். அதே போல யாக்கோபு போராடினார். ஏசா, எங்க அண்ணன் ஆண்டவர் என்னை கொலை பண்ணிடுறான், என்னை முருக ஜீவன்களும் என் மனைவி எல்லாரும் என்ன பண்றாங்க, கொலை பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது யாக்கோபு என்ன பண்ண, ராமழுவதும் தேவனிடத்துல போராடினாராம், விடவே இல்லை. அப்ப அவர் என்ன பண்ணார், இஸ்ரேல்னு சொல்லி பேரை வச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட போராடணும். நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்குதா, ஒரு வியாதி இருக்குதா, ஒரு என்ன இருந்தாலும் சரி, நீ ஊழியம் செய்யணுமா, தேவனுக்காக வாழணுமா, ஒரு வைராகி உனக்கு வேணும், ஒரு போராட்டம் வேணும், வேற போராட்டம் இருக்கும். நீ ஊழியத்துக்கு உன் ஆண்டவர் அழிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அன்னைக்கே ஏதாவது வரும். கணவர் மூலமாவோ பிள்ளைங்கள் மூலமாவோ சபையிலவோ ஏதாவது ஒண்ணு வரும். ஆனாலும் நீ அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சபைக்கு வராம இருந்தன்னா உனக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் எழுந்துடுவேன். யார் என்ன சொல்லிட்டு போட்டோம், நம்ம தேவனுக்கு கொடுத்த வேலை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை நீ வரும்போது நீ வெற்றி பெறுவே, வெற்றி உங்களுக்கு இருக்கும். அதே போலதான் பரிசுத்தவான்கள் எல்லாம் அந்த காலத்துல என்ன பண்ண போராடினாங்க. குழந்தை பலி கூடன்னு சொல்லும் போது பலி கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. அப்படி நம்ம போராடும் போதுதான், இந்த உலகத்துல போராடும் போதுதான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது. ஒரு வீடு கட்டினா போராடாம வீடு கட்ட முடியுமா? எவ்வளவு அந்த வேலைக்காரங்ககிட்ட போராடணும், கரண்ட்காரங்கிட்ட போராடணும், பிளம்பர்கிட்ட போராடணும், பணம் இருக்காது பேங்குக்கு ஓடணும், கடன் கட்டணும். இதெல்லாம் போராடி நம்ம எப்படி அந்த வீடு கட்டி முடிக்கும் போது, அப்பா வீடு கட்டி முடிச்சிட்டோம், குரூப் ராசியம் பண்ணிட்டோம், இது வீட்டுல நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்க இருக்கிறீங்களோ அது போலதான் நீங்க ஆண்டவர்கிட்ட போராடும் போது, ஆண்டவருக்காக நீங்க எழும்பும் போது ஒரு நாள் ஆண்டவர் சந்தோஷ சமாதானத்தை உனக்கு கொடுப்பாரு. இந்த உலக பிரகாரமான சமாதானம் இல்ல, அவர் கொடுக்கறது பெரிய சமாதானம் ஆண்டவர் கொடுக்காரு. அல்லேலூயா. அதே போல நம்மள என்ன பண்ணணும், அப்ரஹாம் போல நம்ம என்ன பண்ணணும், என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கணும். யாக்கோபு போல நம்ம போராடி ஜெபிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அதே போல மார்க் 10வது அதிகாரம் 46 52 வரை நீங்க படிச்சு பாருங்க. மார்க் 10:46 52 வரை யார் அப்படி போராடினாங்க அப்படின்னு சொல்லி படிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்தியுமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு தொடங்கினான். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றார். யாரும் ஒரு பிச்சைக்காரன். அப்புறம் அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முற்றிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ஆமென். அல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம், அந்த குருடன் பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான். அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்து கொண்டு இருக்கிறான். அவனை கூப்பிடுறான், இயேசு கிறிஸ்து இந்த ஒளியில போறாரு அப்படின்னு சொல்லும் போது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க. அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னு அவனுக்கு கண்ணு பார்வை வரணும். வேற எதுக்கும் அவனை கூப்பிட்டுருக்க மாட்டான், அவனுக்கு பார்வை வரணும். அதுக்காக அவனை கூப்பிடுறான். தாய் கர்ப்பத்துல பொருந்தா பிறந்து இந்த பூமி பார்த்திருக்க மாட்டான், வெயில் பார்த்திருக்க மாட்டான், சூரிய சந்திரர்கள் எல்லாம் பார்த்திருக்க மாட்டான், மனுஷன் பார்த்திருக்க மாட்டான், பெத்த தாய் பார்த்திருக்க மாட்டான். ஆனா அவனுக்கு ஒரு ஆசை என்னன்னா, எனக்கு தேவனை பார்வை கொடுத்த எல்லாமே நான் பார்க்கலாம். அப்ப எல்லாம் அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ண அதிர்றாங்க, நீ என்ன எதுக்கு அப்படி கூப்பிடுற, எதுக்கு அப்படி கத்துற, சும்மா இரு அப்படின்னு. ஆனாலும் அவன் என்ன செஞ்சா, கத்திட்டே இருந்தான். சொல்லுங்க, என்ன செஞ்சவன்? கத்திட்டே இருந்தான், கூப்பிட்டுட்டே இருந்தான், யாருக்கும் பயப்படல. அப்ப என்ன பண்ணார், ஆண்டவர் வந்தார், சுகத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம்.
இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் அவனை கூப்பிட்டான் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில கூட கடிக்கிறவரை கூப்பிடணும். ஒண்ணு, யார் அதிட்டாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதிட்டனாலும் நீ சும்மா இரு, எது கூப்பிடுற, நீ ஒரு பிச்சைக்காரன், அவர் ஒரு ஆண்டவர், அவரும் போய் கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொன்ன தெரியும்? அவன் மனசுலாம், நான் பிச்சைக்காரன் இருந்தாலும் என் தேவன் எனக்காக வந்திருக்கிறா, எனக்கு உதவி செய்யறா, எனக்காக தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறா. எத்தனோ ஜனங்களுக்கு உதவி செய்யற தேவன் எனக்கு செய்ய மாட்டாரா? ஆனா நான் என்ன பண்றேன், அவனை கூப்பிட்டுட்டே இருக்கிறேன். அதே போலதான் என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் தேவனுக்காக நம்ம என்ன பண்ணணும், வாழ்றவங்களாக நம்ம இருக்கணும். யாருக்கும் அவனுக்கு சரி அன்னைக்கு மெரிட்டா இல்லைங்களா, மெரிட்டுறாங்க, அவங்களுக்கு பயந்துட்டு அவன் இருந்து அவனுக்கு கண்ணு வந்திருக்குமா, பாரு வந்திருக்குமா, நினைச்சு பாருங்க. அவங்க மெரிட்டாங்க, நீ எதுக்கு ஐயா இப்படி கத்துற, நீ எல்லாம் போவாத ஐயா அப்படின்னு சொல்லி அவனு அதிட்டுறாங்க. ஆனா அவனு ஐயோ இவங்க எல்லாம் அதிட்டுறாங்களே, வேண்டாம் நம்ம கூப்பிடுறது வேண்டாம், நம்ம இப்படி இருந்தா பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிருந்தா அவனுக்கு பார்வை வந்திருக்குமா? சொல்லுங்க, வந்திருக்குமா? அவன் என்ன பண்ணா, இன்னும் அதிகமாய் கூப்பிட்டானா. அல்லேலூயா. அது போலதான் நமக்கு பாடுகளும் உபத்திரங்களும் என்ன வந்தாலும் சரி, இன்னும் என்ன பண்ணணும், நம்ம தேவன் அதிகமா தேடுறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. இன்னும் அதிகமா தேடணும். அப்படி தேடும் போதுதான் அவர் நம்மளை பார்க்க முடியும். அப்பதான் நம்மளுக்கு விடுதலை தேவனை கொடுக்க முடியும். ஒரு சின்ன சின்ன காரியங்கள் வரும்போது நம்ம சோர்ந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விழுந்து போயிடுவோம். அப்படிதானே, விழுந்து போயிடுவோம். ஜெயிக்க முடியாது, இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியாது. எவ்வளவு பாரப்பா, இது எவ்வளவு பாடுகள் வந்தாலும் உபதிரங்கள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் தேவன் விடாம எப்படி என்னை விட்டு கடந்து போகாதீங்கன்னு சொல்லி அப்ராஹாம் சொன்னாரோ, அது போல தேவன் என்னை விட்டு நீங்க போக கூடாது. யாக்கோபு எப்படி போராடினாரோ அது போல நம்ம என்ன பண்ணணும், போராடுறவங்களாக இருக்கணும். அந்த குருடன் எப்படி கூப்பிட்டாரோ ஆண்டவரே, யார் மெரிட்னாலும் யாருக்கு பயப்படாம கூப்பிட எப்படி குருடன் கூப்பிட்டாரோ அது போல தேவனை நம்மளை கூப்பிடுறவங்களாக நம்ம இருக்கணும். அப்படி நம்ம இருக்கும் போதுதான் கர்த்தர் என்ன பண்ண நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நம்மளுக்கு ஒரு வாஞ்சை வேணும், வைராகி வேணும், தாகம் வேணும். இந்த உலகத்துல வாழ்றது கொஞ்ச நாள் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோம், எதுக்காக ஆண்டவர் எழுத்தி இருக்கிறார், எதற்காக தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், எப்படியெல்லாம் தேவன் நம்மளை தேடி வந்து நம்மளை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார், மறுபடியும் எங்கே போகிறோம், நம்ம எத்தனை நாள் நம்ம வாழ போறோம், கடைசி காலத்துல நடக்கிற காரியங்களை ஒவ்வொன்றும் தேவன் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு, சொல்லிட்டு இருக்கிறாரு. தீர்க்கதர்சிகள் மூலமா சொல்லுகிறாரு, வேத வசனத்துல சொல்லிட்டு இருக்கிறாரு, யூடியூப்ல எல்லாம் சொல்லிட்டு கொண்டே இருக்கிறாங்க. உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு புத்தி இல்லாம அவங்க செய்யறாங்களா, இல்ல ஏதாவது வருமானத்துக்காக அவங்களை செய்யறாங்களா? இல்ல, ஏன்னா ஆண்டவரோட வருகை சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நடுங்குறாங்க. ஜனங்கள்லாம் பரிசுத்தவான்கள் ராத்திரில தூக்கம் வராது. ஏதாவது ஒரு சத்தம், எக்கால சத்தம் ஊதுமா, தேவன் எப்போ வராரோ. ஒரு பாட்டு கூட இருக்கு, அவங்க என்ன பண்ண வானத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்களாம். எக்கால சத்தம் எப்போ ஊதும், எப்போ ஆண்டவர் வராரு, எப்போ ரகசிய வருகை வரும், எப்போ ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேற்றினதே. இன்னும் நின்னா நம்ம ஆயுதம் இல்லாம இருக்கிறோமே, நம்ம கைவிடப்பட்டுடுவோமோ, அந்த முத்திரை நம்மளுக்கு வந்துடுமோ, முத்திரை போட்டுக்குவோமோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் நீங்க யூடியூப்ல கூட நீங்க பார்க்கலாம். ஆனாலும் என்ன பண்றாங்க, ராத்திரி பகலு ஜெபம் பண்ணி கொண்டு வேதத்தை வாசித்து அதன்படி நடந்து கொண்டு உபாசம் இருந்து ஆண்டவர் பாதத்துல ராத்திரி பகலு உபாசம் இருந்து ஜெபிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் நான் யூடியூப் போடும்போது 40 நாள் உபாசம், 100 நாள் உபாசம், 300 நாள் உபாசம், 3 வருஷம் உபாசம், 3 வருஷம் உபாசம், இதெல்லாம் நடக்குது. அவங்களுக்கு புத்தி இல்லாம செய்றாங்களா? சரி, அவங்களுக்கு தெரியும். அப்ரஹாமுக்கு அவர் சொல்றாரு இல்லையா, நான் செய்யறது 18 என்னது, நான் செய்யறது அப்ரஹாமுக்கு மறைப்பேனோ அன்னு சொன்ன அந்த வார்த்தைப்படி தேவன் செய்யற ஒவ்வொரு காரியங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் ஊழியக்காரங்களுக்கு தெரியாம தேவன் ஒரு காரியம் செய்ய மாட்டார். செய்யறதுனாலதான் என்ன பண்றாங்க, ஊழியக்காரங்கள் எல்லாம் எச்சரிக்கையோட இருக்கிறாங்க. அதனால எங்க பார்த்தாலும் கூட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அத கடைசி காலத்தை தேவன் சொன்ன, கடைசி காலத்தை இயேசு கிறிஸ்து சொன்னது போல இப்ப எல்லாம் எல்லாரும் ஊழியக்காரங்கள் ஆயிட்டாங்க.
கள்ள ஊழிக்காரங்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் வருவாங்க, எச்சரிக்கையாயிருங்களை தேவனை சொல்லியிருக்கிறாரு. அதே போல இப்ப என்ன பண்றாங்க, பைபிள் தெரிஞ்சால் தெரிய கூட தெரியாது, ஆனா ஒரு இது மாட்டிட்டு போறாங்க. எங்க போயிட்டு என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுல இன்னொரு காரியம் கூட நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா, பக்கத்துல இப்போ இந்த அம்மா எங்க வீட்டு பக்கத்துல இருந்துச்சுன்னு எனக்கு குடும்பத்தை பத்தி எல்லாம் இந்த அம்மாவுக்கு சொல்லியிருப்பேன். அந்த அம்மா என்னாவது ஒரு ஊழிக்காரனுக்கு யாருக்காவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த ஊழிக்காரனா அவங்க வீட்டுல போய் நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, இந்த மாதிரி உங்க வீட்டுல கஷ்டம் இருக்குதா, எந்த வீட்டுல ஏதாவது கஷ்டம் இல்லை, உங்க வீட்டுல கஷ்டம் இருக்குது இல்லையா, உங்க பிள்ளைங்க இப்படி இருக்காங்க இல்லையா, உங்க மனைவி இப்படி இருக்காங்க இல்லையா, உனக்கு கடன் இருக்குது இல்லையா, அப்ப என்ன பண்ணணும், நானும் உங்க வீட்டுல ஜெபம் பண்றேன், எனக்கு இவ்வளவு காசு கொடுங்க, இவ்வளவு காணிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்திர ஊழிக்காரங்கள் எல்லாம் இப்ப எழுமிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்ல பார்த்தேன். ஹல்லேலூயா. அதே போல நம்ம தெரியாம இருக்கிற பாஸ்டங்களானாலும் சரி, தெரியாம இருக்கிற எந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது. ஒரு என்ன பண்ற, ஒரு ஊழிக்காரன்னு கூட்டமான மக்களும் வந்துட்டு இருக்கிறாங்களாம் ஆந்திராலாம். அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, நம்பி போவாங்க. போனா வந்து ஒரு பாட்டில தண்ணி எடுத்துட்டு இப்படி எழுறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் துப்புன்னு விழுந்துடுவாங்க. அந்த பாட்டில என்னவோ ஏதோ ஆலக்காலோ ஏதோ இது பண்ணிருப்பாங்களா, அது ஏதோ சொன்னாங்க. அது இப்படி போடும்போது மூஞ்சி மேல போடும்போது மயக்கம் வந்துடுமா. அப்ப என்ன பண்றாங்க, அதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சு இப்ப அவங்களை அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இடங்கள் என்ன பண்றாங்க, நம்ம பாக்குறோம், டிவியில பார்க்கும் போது ஐயோ என்னப்பா இவங்க இப்படி எண்ணும் போது தண்ணி போடும் போது இவங்களால உள்றாங்களே, நம்ம நம்புறோம். ஆனா இப்ப அவங்களை என்ன பண்ண அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாரு. இந்த மாதிரி என்ன ஆகுது, ஏமாத்துறவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப நம்ம எச்சரிக்கையோட நம்ம இருக்கணும். நம்ம யாருக்கு நம்ம பயப்படணும்னா, வேதம் என்ன சொல்லிருக்கதோ இதுக்கு மாத்திரம்தான் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஊழிக்காரங்களை என்ன ஏதாவது ஒரு காரியம் ஊழிக்காரங்களை தேடி ஓடி போவாங்க. எனக்கு கூட நிறைய பேர் தேடி வருவாங்க. அப்பெல்லாம் அம்மா எங்க வீட்டுல இப்படி கஷ்டம் இருக்குது, எங்க வீட்டுல இப்படி இது இருக்குது, வியாதி இருக்குது, நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எங்க ஊழி தேடி போறாங்க தெரியுமா, இப்ப எங்க தேடி போறாங்க, தீர்க்கதரிசிகளும் எங்கெங்க இப்போ நிறைய ஜனங்கள் இருக்கிறதோ அங்கே தேடி போறாங்க. அல்லேலூயா. இவ யாரும் ஆலோசனை கூட கேட்க மாட்டாங்க. ஊழிக்காரங்க இருக்காங்களே, அவங்களை ஏதாவது கேட்கலாம், ஆலோசனை கேட்கலாம், கேட்க மாட்டாங்க. நானே ராஜா நானே மந்திரின்னு போவாங்க, கொஞ்ச நாள் ஆடுவாங்க, அதுக்கப்புறம் உளுந்துடுவாங்க. அப்படியெல்லாம் என்ன கீழ்ப்படியாம இப்ப ஜனங்க இருக்கிறாங்க. அதனால நம்ம எப்படி இருக்கணும்னு எச்சரிக்கையோட நம்ம இருக்கிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல சங்கீதம் 86:15 பாருங்க. சங்கீதம் 86:15 தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மௌனமா இருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். ஆமா. அப்புறம் சங்கீதம் அதே 145:8 கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் என்ன பண்றாருன்னா, தண்டிக்கிற தேவன் கிடையாது. அவர் என்ன பண்றாருன்னா மனதுருக்கமுள்ள தேவன். அதனாலதான் நம்மளுக்கு என்னென்ன பயம் இல்லாம போயிடுச்சு. அவர் நம்ம ஏதாவது தவறு செய்தா கூட நம்ம என்ன பண்ண மன்னித்து கொண்டே இருக்கிறாரு. கொஞ்ச நாள் என் மகளை மனம் திரும்பிடுவான், என் மகனும் மனம் திரும்பிடுவான், கொஞ்ச நாள் மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லி மன்னித்து கொண்டே இருப்பாங்க. அதனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, சரி நம்ம எப்படி இருந்தா என்ன, சபைக்கு போகாம இருந்தா என்ன, ஜபம் பண்ணாம இருந்தா என்ன, வேதத்தை வாசிக்காம இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேர்லெஸ்ஸா நம்ம இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, சாட்டி என்றாங்க இல்லையா, சாட்டி அது எடுப்பாரு. எடுக்கும்போது தாங்க முடியாத அடி. ஒரு சகோதரன் நான் சொல்லிட்டே இருந்தேன், அடிக்கடி நான் சொல்லிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் பேசுவாராம், ஏய் நீ உலகத்து பிரகாரமா இருந்தா உலகத்துக்கு போயிடு, என்ன பிரகாரமா வரணும்னா வந்துடு, 2 வேஷம் போடாத, குந்தி நடிக்காது. எலியா சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி கர்த்தரே தேவனா கர்த்தர்கிட்டே போ, பாகாலே தேவனா பாகலைக்கிட்டே போ, குந்தி நடுக்காத அப்படின்னாராம். சரி அவனு என்ன பண்றது ஆண்டவரே, என்னால இந்த எல்லாம் விட முடியாதே, சிகரெட்டு குடிக்கிறதும் இந்த மாதிரி விபச்சாரங்கள் எல்லாம் முடியாதே அப்படின்னு சொல்லியிருந்தாராம். சொல்லி பார்த்தாரு, அடிச்சாரு, போயிட்டாரு. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம தேவன் என்ன செஞ்சாலும் மன்னிச்சிடுவார், என்ன பேசினாலும் மன்னிச்சிடுவார், எங்கே போன சீரியல் சினிமாக்கள் எல்லாம் பார்த்தாலும் மன்னிச்சிடுவார் நம்ம தேவன்.
ಇದನ್ನ ಜೋಕ್ தானே, சீரியல் தானே, கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour தானே. விபச்சாரம் கொஞ்ச நேரம் தானே, கொஞ்சம் ஜாலி அப்படி போயிட்டு வண்டியில போயிட்டு சுத்திட்டு அப்படி வந்து ஒரு பார்க்ல உக்காந்து ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு ஜாலியா போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் தானே. மனுஷன் என்னதான் அனுபவிக்கிறா, இது கொஞ்சம் தானே நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒவ்வொரு காரியம் அவரை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் கண்ணுகள் ஒவ்வொருத்தர் மேல இறங்கிட்டு இருக்கிறது. நம்ம வேஷம் போடலாம், மனுஷன்கிட்ட வேஷம் போடலாம், தேவன்கிட்ட வேஷம் போடவே முடியாது. தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள் உனக்கு ஒரு டைம் வச்சிருப்பாரு. அந்த டைம் வரை ஆட மகளேன்னு விட்டுடுவாரு, ஆட மகனேன்னு விட்டுடுவாரு. அப்புறம் பிடிப்பாரு பாரு. இப்ப சபைக்கு லேட்டா வர்றவங்களுக்கு சொல்றேன், சபைக்கு வராம கட் பண்றவங்களுக்கு சொல்றேன், வீட்டுல பைபிள் படிக்காம இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், சபைக்கு வராம இருக்கிறீங்க நடிச்சிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், உங்களுக்கு ஒரு டைம் தேவனை வச்சிருப்பாரு. அந்த டைம் வர என்னென்ன ஆடணும் ஆடு, சீரியல் முன்னாடி உக்காரியா உக்காரு, சிலுமாக்கு போறியா போ, பொய் சொல்றியா சொல்லு, ஏமாத்துறியா ஏமாத்து, திருடுறியா திருடு, விபச்சாரம் பண்றியா பண்ணு. கொஞ்ச நாள் அவனோட தக்கன பலன் என்ன பண்ணணும். வேதத்துல ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்குது. அது என்ன, திருடவன் திருடுட்டோம், அது இது வரும். நீதி செய்கிறவன் அநியாயம் செய்கிறவன், ஹல்லேலூயா. அப்படி நீதி செய்கிறவன் செய், அநியாயம் செய்கிறவன் செய், அக்கிரமம் செய்கிறவன் செய். அண்ணா எல்லா கண்கள் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லா ஜீவ கிரந்தத்துல ஒரு புக் எடுத்து வச்சு எழுதி வச்சுக்கிறேன். நான் வரும்போது உனக்கு இருக்குது வெடி. தேவனை சொல்லியிருக்கிறார், ஹல்லேலூயா. ஆனா நமக்கு என்ன பண்ணணும், தேவனுக்கு நம்ம போய் வாழ்றவங்களா, மனுஷனே பயப்படாதே, மனுஷனே பார்க்காதே, மனுஷனை பார்த்து வராதே. மனுஷனுக்கு என்ன பண்ற, காது கூட கொடுத்து நீ கேட்காதே. ஆனா அவருக்கு நீ பயப்படு. ஒரு அம்மா எங்களுக்கு பைபிள் ஸ்டடி கொடுக்கறதுக்கு வர அம்மா வந்தாங்க. அந்த அம்மா நான் படுத்திட்டு இருக்கிறேன். அந்த அம்மா சொன்னாங்க, அம்மா சுதம்மா நீங்க படுத்துக்கோங்க, ஆனா காது மட்டும் இது பக்கம் திருப்புங்க. பரவாயில்ல படுத்துக்கோங்க, காது மட்டும் இந்த பக்கம் திருப்புங்க. அப்ப அந்தம்மா சொல்ற ஒவ்வொரு வார்த்தை கேட்டு கேட்க 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 எனக்கு ஒரு தைரியம் வந்து எலும்பி உக்காந்து. அப்ப அந்தம்மா சொன்ன அந்த வார்த்தை இப்ப கூட என் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் இப்ப நடந்துட்டு இருக்குது. இப்படி நடக்கும் வாழ்க்கையிலன்னு சொன்னாங்க, இப்படி வேதம் சொல்லி இருக்குதுன்னு சொன்னாங்க, உன் பிள்ளைங்க இப்படியே இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அது போல அந்த அம்மா அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் காது கொடுக்காம போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன இருப்பனோ எனக்கே தெரியாது. அது போலதான் நம்ம என்ன பண்ணணும்னா வேதத்தை தியானிக்கணும், வேதத்தை நான் கை கொண்டு நடக்கிறவங்களாக இருக்கணும். நமக்கு இப்போ சரீரத்துல பலன் இருக்கிறது, ரத்தம் இருக்கிறது, மாம்சம் இருக்கிறது. இவ நம்ம சொல்ற மாதிரி கீழ்படியாது. நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம், எது வேணாலும் பேசலாம், எங்க வேணாலும் பேசலாம், எங்க வேணாலும் போகலாம். ஆனா இதெல்லாம் முடுங்கி போகுது பாத்தீங்களா. அப்போதான் நம்மளுக்கு தெரியும், ஐயோ நான் ஆமா அன்னைக்கு நான் இப்படி இருந்தா இது இப்படி இருந்திருப்பேன், தேவனை தேடி இருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், தேவனை தேடாம நான் போயிட்டேன், இப்ப நான் கஷ்டப்படுறேன். அல்லேலூயா அல்லேலூயா. அது போல நம்ம கர்த்தனை தேடுறவங்களாக இருக்கணும். அவர் இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், நம்ம ஒவ்வொரு நாளும் மன்னித்து கொண்டிருக்கிற தேவன். ஆனா அந்த நேரம் வரும்போது அது அந்த கஷ்டம் அந்த வேதனைகள் எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால முன்னாடி நம்ம மனமு திரும்புறவர்களா இருக்கணும். எரேமியா 29:13 பாருங்க. எரேமியா 29:13 வாசிங்க. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். எப்படி தேடணுமா, எப்படி முழு இருதயத்தோட நம்ம எப்படி தேடுறது தேவனே? முழு இருதயத்தோட. யாருன்னு அப்படி நீங்க தேடுறீங்க முழு இருதயத்தோட? உங்க பிள்ளைங்களுக்கு நீ ஏதாவது செய்யும்போது சரி ஏதோ சும்மா அப்படி செய்யலாம், சாப்பாடு கொடுக்கும் போது ஏதோ சும்மா சரி கொஞ்சம் சாப்பிட்டா போதும் அப்படின்றீங்களா? இல்ல முழு ஹிருதயத்தோட பிள்ளைங்களை என் பிள்ளைங்களை உயிர் நல்லா ரொம்பணும்,
பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்ல சுகபலம் ஆரோக்கியம் ஆவச தேவனு கொடுக்கணும் அப்படின்னு சாப்பாடு விட்டுறீங்களா? எப்படி விட்டுறீங்க? முழு இருதயத்தோட நம்ம என்ன பண்ண, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு பலன் வேணும், நம்ம பிள்ளைங்கள நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், சுகபல ஆரோக்கியம் ஆவச தேவன் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முழு இருதயத்தை தானே நீங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க. அது போல நம்ம தேவனை எப்படி தேடணும்? உப்பு ஏன்னா ஊறுகாய் சாப்பாடு பக்கத்துல ஊறுகாய் வச்சு எப்படி நக்கி நிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம், அப்படி இல்லை. எப்படி தேடணும்? முழு இருதயத்தோட தேவனை தேடணும். உனக்கு கணவர் விட்டுடு, புள்ள விட்டுடு, முதலாவதாக யாருக்கு நீ இது ஹிருதயம் கொடுக்கணும்? முதலாவதாக அவருக்கு கொடு. ஊரார புள்ளை ஊட்டி ஒழித்தால் ஒன்னு புள்ளை தானா வளருமா? நீ தேடுறது யாரும் தெரியுமா? ஊராருன்னு கிடையாது, உன் உருவாக்கின தேவனை நீ தேடிட்டு இருக்கிற, உன்னை சிருஷ்டித்த தேவன் நீ தேடிட்டு இருக்கிற. அவன் நீ எப்படி தேடணும்? முழு ஹிருதயத்தை தேடு, விசுவாசி அவரை, அவருக்காக வாழு. அதுக்கப்புறம் தான் குழந்தை புள்ளை குட்டி புருஷன் எல்லாமே. தேவனுக்காக நம்ம வாழும் போதுதான், அவர் தேடும் போதுதான் நம்ம தேவைகளை அவர் சந்திக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. முழு இருதயத்தோட நம்ம சேரணும். சொல்லுங்க, அது உங்களை முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். என்னை தேடி கண்டுபிடிப்பீர்கள். முழு இருதயத்தோட அவர் என்ன யார் தேடினார்? முழு இருதயத்தோட அக்குருடன் தேடினா, அப்ப அவனை கண்டுபிடிச்சா. அதுபோலதான் நம்ம முழு இருதயத்தோட தேவனை தேடும் போது நம்ம தேவன் நம்மளை சந்திக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மத்தேயு 15வது அதிகாரம் 23 28 வரை நீங்க வாசிச்சு பாருங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். படிங்க, அப்படி படிங்க. அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலர் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுது நல்லதல்ல. சமாரிய ஸ்ரீ என்ன பண்றா? ஆண்டவர் வரும்போது தேடி வரா. எதுக்குன்னு, என் மகளுக்கு ஆண்டவரே அசுத்தாவை பிடிச்சிருக்கப்பா, என் மகளுக்கு சுகத்தை கொடுங்க. அப்போ இயேசுக்கு பின்னாடியே வருதா. இயேசு போயிட்டு இருந்தா அவர் பின்னாடியே போறான். அப்போ சீஷர்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே இவ பின்னாடியே வந்துட்டு இருக்கிறா, ஏதாவது சொல்லுங்க ஆண்டவரே. அப்போ திரும்ப பார்த்து சொல்றாரு, ஏம்மா இது என்ன அப்பங்க, இது நாய்க்குட்டிக்கு போடுது, அது என்ன படி, அது படிங்க. இது அவளை நோக்கி அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்லன்றாரு. அப்புறம் அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து, நாய்க்குட்டிகள் தன்னை எஜமானில் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். விழுது துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவாது என்றார். நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அவள் அந்த நேரத்துல அவள் மகள் ஆரோக்கியமானாள். அவர் என்ன பண்றாருன்னா, யாருக்காக வந்தாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் வந்தார். அவர் யூதர்களுக்காக வந்தாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஸ்ரீ என்ன பண்ணது, இவர் துரத்திட்டே போய் கொண்டிருக்கிறது, என் மகளுக்கு சுகமாகும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது இல்லை. அப்ப அவர் சொல்றா, ஆண்டவரே நாய்க்குட்டி என்ன பேஜில் இருந்து உள்ற அந்த துணிக்கு கூட நாய் தின்னுமே, அது போல ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே நீ மனம் எருங்குங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போது அவர் என்ன பண்றாரு, ஒரே ஒரு வார்த்தை, உன் விசுவாசம் ஒண்ணு ரட்சித்தது. அப்போ அவ்வளவு விசுவாசம். அவர் என்ன பண்றன்னா, ஆண்டவர் என் மகளுக்கு சுகத்தை கொடுக்கிறாருன்ற ஒரு விசுவாசத்தோட தேவனை தேடி போனான். அல்லேலூயா. அப்ப என்ன பண்றா, தேவனை தேடி போகும்போது அவளை மகளுக்கு சுகம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் தேவனை நம்மளை தேடும் போது
அவர் பாதத்துல நாம் அமரும்போது தேடும்போது நமக்கு தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது சங்கீதம் 85 86 86:15 86:15. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மனவுருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அது பார்த்தோம் இல்லையா? பார்த்தோமா? ஸ்தோத்திரம். அப்படின்னா அப்போ அந்த ஸ்ரீ எப்படி அந்த காணான ஸ்ரீ ஆண்டவரை தேடி போனாலோ, ஆண்டவர் பாதத்துல அமர்ந்து கிஞ்சி கேட்டாலோ, மன்றாடினாலோ, அப்போ அவளை விசுவாசம் பெரிது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா அவளை மகளுக்கு சுகத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல இதை நம்ம என்ன பண்ண, ஆண்டவர் மேல விசுவாசத்தோட நம்ம தேடுறவங்களாக நம்ம இருக்கணும். மார்க் 5:35 பாருங்க. மார்க் 5:35. அவர் இந்தபடி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். ஆமென். சொல்லுங்க. அவர்கள் சொன்ன வார்த்தைகளை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. ஆமென். நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளா இரு அப்படின்னு சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவருக்கும் நம்மோட வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்பினவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவன் அற்புதங்கள் செய்யற தேவன். யாரு நம்ம தேவன்? மரித்தவர்களே எழுப்புகிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம தேவன் அற்புதங்களை செய்யற தேவன். நம்ம தேவன் சரி, அவங்களுக்கு செய்த அற்புதங்கள் நம்ம செய்வாரா, செய்ய மாட்டாரா? ஏன் நமக்கு நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அவர் தேடுறதில்லை. நம்ம தேடுறதில்லை. அவரு ஏதோ அதை சொல்ற மாதிரி உப்பு ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறோம். அதனால நம்மளுக்கு என்ன பண்ணல, அவர் அற்புதங்கள் செய்ய முடியல. அவர் எப்படி தேடினாரோ, அந்த ஸ்ரீ எப்படி தேடினாலோ அது போல நம்ம தேடும் போது நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எபேசியர் 6:18 வாசிங்க. எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. என்ன பண்ணணுமா? ஆவியினாலே ஜெபம் பண்ணி. எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆவியினால் ஜெபம். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுகளோடும் என்ன சொல்றாரு? எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி. எப்படி ஜெபம் பண்ணணுமோ ஃபர்ஸ்ட், அதனால ஆவினாலே ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யார் வேணும்? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கும்போது சகல எல்லாத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இல்லாம இருந்தால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட நம்மளால ஜெபிக்க முடியாது. அல்லேலூயா. இப்ப நீ காலையில ஜெபத்துக்கு உக்காருங்க, உக்காந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்க வரா? இல்ல. ஏன் இல்ல? ஏன் நம்ம ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் உடனே வர மாட்டேன்றாரு? சுத்திகரிக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு எப்படின்னா, எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணணுமா? நீங்க பாருங்க, இதெல்லாம் சின்ன சின்ன டெஸ்ட் தான். இதெல்லாம் நீங்க எப்ப பார்த்தாலும் தேவனை துதிச்சு கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு என்ன வேலை செஞ்சாலும் தேவனு கூட நீ பேசிக்கொண்டே இருங்க. ஜெபத்தை போய் உக்காருங்க, பரிசுத்த ஆவியானவர் அப்படியே உக்காருவாரு, இறங்குவாரு. நாம அவனை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்மளை விட்டு போயிடுவார். அவர் விடவே கூடாது. நம்ம எந்த நேரத்துல எந்த சமயத்துல என்ன வேலை நீ செஞ்சாலும் சரி, ஆவியானவரை துதித்து கொண்டே நீ இருக்கணும். நீ ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரை அவர் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும், கனப்படுத்தி கொண்டே இருக்கணும்.
அப்படி நீ இருக்கும் போது ஆவி நீ வந்து உக்காந்த உடனே பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணாரு? இறங்குவாரு, பேசுவாரு. என் அனுபவத்துல நான் கேட்டிருக்கிறேன். சும்மா வந்து உக்காந்த போதும் அப்படி பரிசுத்தாவியானவர் இறங்குவாரு. காலையில கூட அப்படிதான், நேத்து கூட அப்படிதான். வந்து சும்மா அந்த சேர்ல உக்காந்தது ஒண்ணுதான், பரிசுத்தாவியானவர் அப்படி இறங்கினாரு. ஏன்னா நம்ம அதை சொன்னது போல ஊறுகாய் மாதிரி தொட்டுக்காம அவர் என்ன பண்ண, சாப்பாடை மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆவியானவர் நம்மளோட இருப்பாரு. அதுதான் சொல்றாரு பவுல் சொல்றாரு பாருங்க, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டலதோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உற்சாகத்தோடு. எப்படி செய்யணுமா? நம்ம மன உற்சாகத்தோடு. ஏதோ நம்ம வரோம், ஏதோ நம்ம ஜெபிக்கிறோம், ஏதோ நம்ம போறோம், இல்ல. நம்ம எப்படி இருக்கணும்? மன உற்சாகம் நம்மளுக்கு வேணும். உற்சாகம். என் ஆண்டவர் என்னோட இருக்கிறார், உன்னோட தேகமே என் ஆலயம் சொல்லி இருக்கிறாரு. நேற்று ஒரு பாஸ்டர் பாட்டு பாடினார் பாத்தீங்களா? அந்த பாஸ்டர் சாட்சி இன்னொரு நாள் சொல்றேன். அவரு எவஞ்சலிஸ்ட். அப்படின்னா யார் எங்க கூப்பிட்டாலும் அங்கே போய் அவங்க ஜெபிக்கிறவங்க. அவங்க மனைவி வந்து கேரளா. அவங்க சாட்சி கேட்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியம். ₹1 வருமானம் கிடையாது. எங்கேயாவது யாராவது கூப்பிட்டால் மட்டும்தான் அங்கே போனால் அவங்க காணிக்க கொடுத்ததான் அவங்களுக்கு சாப்பாடு, இல்லைன்னா சாப்பாடு இல்லை. அவர் சொன்னார், ஆண்டவரே நான் ஜெபம் இது இப்போ சர்ச்சு வைக்கிறேன்னா வேண்டான்ட்டாரு. வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் வேண்டான்ட்டாரு. பொண்டாட்டி வேலைக்கு போனாலும் வேண்டான்ட்டாரு. நான் உன்னை போஷிக்கிறேன், நீ என்னோட வேலை செய்யன்னு சொன்னார். 10-15 வருஷமா. ஆனாலும் தேவன் அவர் போஷித்து கொண்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு நேரத்தில் சாப்பாட்டு கூட இருக்காதான், ஒரு நேரத்தில் வாடி கட்டுறது கூட இருக்காதான். யாராவது கொடுத்தாதான் அவங்களுக்கு சாப்பாடு. ஆனாலும் அதுல கூட அவர் சந்தோஷமா இருக்கிறாரு. தேவன் என்ன ஏற்ற காலத்துல என்னை உயர்த்துவார் என்ற ஒரு விசுவாசத்தோட ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் உபாசம், எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. வேதத்தை எப்ப பார்த்தாலும் வாசித்து கொண்டு புருஷன் பொண்டாட்டி இருக்கிறாங்க. ஒரே ஒரு பொண்ணா அந்த பொண்ணு படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? என் தேவன் ஏற்ற காலத்துல என்னை உயர்த்துவார். யாருக்கிட்டே நான் என்ன பண்ணக்கூடாது? பொய் கேட்கக்கூடாது. யாருக்கிட்டே நான் என்ன பண்ண? பிச்சை கேட்கக்கூடாது. தேவன் என்ன சாப்பாட்டுக்கு இல்லைன்னா கூட அவர் என்ன பண்ணா, கதவு சாத்திட்டு மண்டுகளை போட்டு நான் அவங்க ஜெபிக்கிறாராம். ஆனா யாராவது வந்து கதவு தொட்டி அந்த அரிசி பருப்பு, யாரோ 25 kg அரிசி எடுத்துட்டு வந்து நேற்று கொடுத்துட்டு போனாராம். அரிசி பருப்பு எல்லாம் வீட்டுக்கான சாமானெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க போயிட்டு இருக்கிறாங்களாம். ஆனா தேவன் என்ன நல்லதா போஷிக்கிறாரம்மா அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல தேவனை நம்ம தேடும் போது, தேவனை நம்ம நம்பும் போது, தேவனோட வேலை நம்ம செய்யும் போது, தேவனை விசுவாசத்தை நம்ம நடக்கும் போது, தேவன் கற்பனைப்படி நம்ம நடக்கும் போது, தேவனை நம்மளை ஒரு நாள் ஒரு கைவிட மாட்டார். ஒரு நாள் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீதிமானுக்கு பிள்ளைங்களை பிச்சை எடுக்க விட மாட்டார். ஒரு நாள் பட்னியோட உங்களை விட மாட்டாரு. ஒரு பிள்ளைங்களை கூட பட்னியோட விட மாட்டாரு. ஆனா தேவனை நம்மள என்ன பண்ணணும்? தேடணும். ஹல்லேலூயா. அவர் நம்மளை தேடுறவங்களாக நம்ம இருக்கணும். இப்படிப்பட்ட சாட்சிகளை நான் போற ஒவ்வொரு ஊழியங்களை கூட நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அந்த சாட்சிகளெல்லாம், அவங்க சாட்சிகளெல்லாம் கேட்கும் போது எனக்கே பயம் வருது. இப்படியெல்லாம் இருக்கிறாங்களா, இப்படியெல்லாம் வாழ்றாங்களா, இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எனக்கு பயம் வருது. இருந்தாலும் ஒரு தைரியம் என்னன்னா, தேவன் அவங்கள போஷிக்கிறார். போறதுக்கு செப்பல் இருக்காது, இருக்கிறதுக்கு வீடு இருக்காது. சின்ன சின்ன வீடுகள்ல எடுத்து அவங்க இருப்பாங்க. போட்டு சட்டை போட்டுட்டு இருப்பாங்க, தோச்சிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ண, பின் மாற்ற போகல. எனக்கு தேவன் இந்த கஷ்டம் கொடுத்தாரான்னு அவங்க ஒரு நாளும் கேள்வி கேட்டது இல்லையா? ஆனா அவர் சொல்றாரு, ஒரு நாள் தேவன் என்னை உயர்த்துவா. தேவனுக்காக நான் வாழ்றேன். இந்த உலகத்துல நான் சேர்த்து வைக்காம இருந்தாலும் பரவாயில்ல, பரலோகத்துல நான் சேர்த்து வைக்கிறாதே போதுன்றாரு. ஹல்லேலூயா. அது போல ஒவ்வொரு நாளும் தேவனை பேசுற தேவன். அது அவர் சொல்றாரு, நீ வேலைக்கு போவாத, நீ கடன் வாங்காத யாருக்கிட்டையும், நான் ஒன்று போஷிக்கிறேன். 10,000 15,000 வாடகையா நான் போஷிக்கிறேன் அப்படின்றாராம். ஆனா போஷிச்சுட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஒரு நாள், இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்தாரு. வரும்போது அவர் சொன்னார், வேற பாஸ்டர் சொன்னார், அம்மா இப்படி எவஞ்சலிஸ்ட்டு இவர் யாராவது கொடுத்தாதான் இவங்களுக்கு சபையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு என்னமோ தோணுச்சு, ஏதாவது நம்ம உதவி செய்யலாம் அப்படின்ட்டு. நான் அவங்களுக்கு தெரியாமல் அவர் பேங்க்குக்கு அனுப்பும்போது அவருக்கு ஒரே சந்தோஷம். ஃபோன் பண்ணிட்டோம்மா, இப்படி கொடுத்துருக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம்மா அப்படின்னு சொல்லி எனக்காக அவங்க ஜெபிச்சாங்க. அல்லேலூயா. அதுதான்
அதான் பசியா இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்துல? அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? தாகமா இருக்கும்போது தண்ணீர் கொடுத்தா, பசியா இருக்கும்போது ஆகாரத்தை கொடுக்கும்போது அவர் எவ்வளவு முழு ஹிருதயத்தோட ஆசீர்வாதிப்பா தெரியுமா? அதே வயிறு ரொம்ப இருக்கிறவங்க நீ எடுத்துட்டு போய் ஊட்டு, நீ சாப்பிடுன்னு ஊட்டு, அவன் வாந்தி தான் பண்ணுவான். ஆனா பசியோட இருக்கிறவனுக்கு கொடுக்கும்போது அவன் எப்படி சாப்பிடுவான்? கப்ப திருப்தியா சாப்பிடுவான். அவனுக்கு டேஸ்டே தெரியாது அந்த நேரத்துல. வயிறு ரொம்ப இருக்கிறவனுக்கு கொடுத்தா என்ன பண்ணும்? என்னம்மா உப்பு இல்லை, காரம் இல்லை, புளி இல்லை அப்படின்னுவான். அல்லேலூயா. அது போலதான் நம்ம என்ன பண்ணணும், பசியோட இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ண கொடுக்கணும். பசியோட இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு நம்ம கொடுக்குறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. கடைசியில ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. எபேசியர் 5வது வசனம் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர்களுக்கு பங்காளிகளாய் இருங்கள். பங்காளிகளா இருங்கள், அவருக்கு நீங்க பங்காளிகளா இருங்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருப்பீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கின்றீர்கள். இப்ப எப்படி இருக்கீங்க நீங்க? கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கின்றீர்கள். யார் யார் வெளிச்சமா இருக்கிறீங்க கர்த்தருக்குள்ள? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நான் வெளிச்சமா இருக்கிறேன் தைரியமா சொல்லுங்க. ಆಮೆನ್. ಕರ್ತರಕುಳ್ಳ ಯಾವಾಗ ನಾನು ಬೆಳಕಾಗಿದ್ದೀನಿ. ಕರ್ತನ ನನ್ನ ಒಳಗೆ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಕೂಡ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಬೆಳಕಾಗಿದ್ದೀನಿ. தேவன் மோசையோட இருந்தது போல, மோசையோட இருந்த போது மோசை முகம் எப்படி இருந்ததா? பிரகாசமா. அது போல தேவன் நம்மளோட இருக்கும் போது நம்ம வெளிச்சமா இருப்போம். அல்லேலூயா. சங்கீதம் 33:19. சங்கீதம் வாசிங்க. சங்கீதம் 33:19. சங்கீதம் 33:19. பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. எப்படி இருக்குமா? அவர்கள் மேல் நோக்கமா இருக்கு. பஞ்சத்துல அவர் என்ன பண்றாரா? பஞ்சத்துல அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேலே நோக்கமா இருக்கு. இதுக்கு முன்னாடி வசனம் என்ன வாசிச்சோம் நம்ம? அவர்களுக்கு பங்காளிகளாய் இராதீர்கள். எபேசியர் 5:17. பங்காளிகளாய் இருக்காதீர்கள். அப்புறம் முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருப்பீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கின்றீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் முன்னாடி எப்படி இருந்தோம்னா நம்ம அந்த காலத்துல தான் இருந்தோம். ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து அப்புறம் வெளிச்சத்த பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. கடைசியில 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, எல்லாவற்றிலையும் நம்ம என்ன பண்ண ஸ்தோத்திரம் செய்யணும். பாருங்க, உங்க வீட்டுல ஒரு அரிசி மூட்டை வந்ததா? ஒரு 10 kg அரிசி வாங்குறீங்களா? ஒரு சம்பளம் வருதா? சொல்லுங்க, சம்பளம் வருதா? இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும்? தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஒரு சகோதரி சொல்லலாம், கேஸ் சிலிண்டர் வந்துச்சுன்னா அது மேல கை வச்சு நான் ஜெபம் பண்ணுவான். அது என்ன பண்ணுமா? சிலிண்டரு வந்துட்டே இருக்குமா. அரிசி என்ன பண்ண? அரிசி வந்து ஜெபம் பண்ணுமா. அரிசி காலியாவாத வந்துட்டே இருக்குமா. இதெல்லாம் நம்ப முடியுமா? நம்ப முடியுமா? இதெல்லாம் ನಂಬಕ್ಕಾಗುತ್ತೆ? ಆಗುತ್ತೆ. அல்லேலூயா. ನಂಬಕ್ಕಾಗುತ್ತೆ. ದೇವರ ಕೈಯಲ್ಲಿ ಆಗ್ತಿರೋ ಕಾರ್ಯ ಏನು ಇಲ್ಲ, ಯಾವುದು ಇಲ್ಲ. ದೇವರು ಎಲ್ಲ ಮಾಡೋ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರು ಜೀವದಲ್ಲಿ ಇರೋ ದೇವರು. ಸರಿ, ಓಕೆ. ಇದೆಲ್ಲ ನಾವು ನೋಡಿದ್ರಿ. ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ ನಾವು ನೋಡೋಣ. ಈಗೆಲ್ಲ ನಾವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಬೇಕಂದ್ರೆ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? இப்படியெல்லாம் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எப்படி உண்மையா இருக்கிறது? வார்த்தைக்கு 12:20 எடுத்து வாசிங்க. ரோமர் 12:20. ரோமர் 12:20. உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சத்ருகள் இருப்பாங்க இல்லையா? யாருக்கு சத்ருகள் இருக்காங்க? சத்ருகள் யாருக்கு இருக்காங்கம்மா?
மருமகளுக்கு மாமியார் செத்துரும், மாமியாருக்கு மருமகளை செத்துரும், சொந்த பந்தங்கள் எல்லாம் செத்துரும், ஏதாவது வேற ஏதாவது பேசிட்டா செத்துரும். இப்படி தானே நம்மளுக்கு தெரியும். குறை சொல்லிட்டா செத்துரும். இவங்கெல்லாம் என்னை பற்றி குறை சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் எனக்கு செத்துரும். அப்படியா? அந்த செத்துருங்களா? அந்த செத்துரு என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்கு தூண்டுறது செத்துரு தான். இப்போ நம்ம ஒரு குறை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் தூண்டுறது செத்துரு தான். நமக்கு இந்த உலகத்தில் மனுஷர்கள் செத்துருகள் கிடையாது. வானமண்டல கிரியைகள், வானமண்டல கிரியைகள், பொல்லாத ஆவிகளை என்ன பண்ணா தூண்டுவான், ஜனங்களை தூண்டுவான், இப்படி பேச இப்படி செய்ய அப்படின்னு. ஆனா முதல்ல நம்ம யாருன்னு கட்டணும்? அவனை நம்ம கட்டணும். அல்லேலூயா. அதுதான் என்ன பண்றாரு, செத்ரு என்ன, செத்ரு நீ என்ன பண்ண, ஸ்நேகி என்றாரு. ஏன்னா அவனுக்கு தெரியாம தான் செய்யறான், அவனுக்கு தெரியாம தான் பேசுறான். அவனு மூலமா பேசுறது யாரு சொல்லணும், நீங்க சொல்லணும். அவனு மூலமா யாரு பேசுறாங்க? செத்ரு பேசுறான். ஆனா அவங்கள நம்மளுக்கு செத்ரு இல்லை, அவளை தூண்டுறான் பாரு, அவங்க தான் நம்மளுக்கு செத்ரு. அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ண, செத்ருகளை சிநேகியுங்கள். உங்களுக்கு எது யார் என்ன சொன்னாலும் சரி நீங்க சிநேகியுங்கள். நான் உங்களுக்காக என்ன பண்றேன், இந்த உலகத்துல வந்து இந்த பூமியில 33 வருஷம் வாழ்ந்து என்னை அடிச்சவங்களும் துன்பப்படுத்தவங்களும் துப்புனவங்களும் அடிச்சவங்களும் என்ன பண்ண நான் சிநேகித்தேன். அது போல நீங்க என்ன பண்ணுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சிநேகியுங்கள். செத்ருகளை நீ சிநேகியுங்கள். அப்போ என்ன பண்றாரு, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல இன்னொரு வசனம், அதே 12:20 வாசிங்க. அன்றியும் உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். அல்லேலூயா. 19 படிமாது, 12:19. அதே பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, பழி வாங்குதல் எனக்குரியது, எனக்குரியது. நானும் பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். நீங்க என்ன பண்ண கூடாது, பழி வாங்க. ஒன்னு சபிக்கிறவன் நான் சபிக்கிறேன், ஒன்னு ஆசீர்வதிக்கிறவன் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ என்ன பண்ண, அடுத்தவங்களை பழி வாங்காத, அது என்ன மேலே நீ வச்சிடுன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், யார மேலே பழி வாங்க கூடாது. அல்லேலூயா. அதே போல ஏசாயா 45:24 நீங்க வாசிச்சு பாருங்க. 25 ஏசாயா 45:24 கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீயும் வல்லமையுண்டென்று அவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவனுக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவனுக்கு விரோதமா எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்டப்படுவார்கள். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு விரோதமா எழும்புற ஜனங்கள் தேவன் என்ன பண்றாரு, பழி வாங்குறவரா இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை பழி வாங்க கூடாது. அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தை உருவாக்கின தேவன், தேவனோட புள்ளிங்கள்னு சொல்லி நம்ம இருக்கிறோம். ஆனாலும் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும், அப்ரஹாம் 1வது பார்க்கும்போது அப்ரஹாம் சொல்றாரு, ஆண்டவரே என்னை விட்டு கடந்து போவாதீங்க. அப்போ 10 குருடன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு பார்வை கொடுங்க, என் மேல மனம் இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. யாக்கோபு என்ன பண்றாரு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் வழியா உன்னை